அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று லுஹா தொழுகை பற்றி சிறு குறிப்பு. அதாவது சூரிய ஒளி அந்த நன்கு பிரகாசித்த பிறகு தொழப்படும் தொழுகைக்கு தான் லுஹா தொழுகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நேரம் பார்த்திங்கன்னா லுஹாவுடைய சிறந்த நேரம் பகலின் 4 பகுதி கடந்த பிறகிலிருந்து சூரியன் உச்சம் வரை உள்ள நேரமாகும். அதாவது ஃபஜருடைய தொழுகை முடிந்த பிறகு ஒரு 11:30 வரைக்கும் நமக்கு அதில் டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா லுஹாவுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். அதோடைய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா லுஹாவுடைய தொழுகையின் சிறப்புகள் பல்வேறு ஹதீஸ்களில் கூறப்படுகிறது. 3 ஹதீஸ்களில் கூறப்படுகிறது. ஹல்ரத் புரைதா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மனிதனின் உடலில் 360 இணைப்புகள் உள்ளன. அவன் அந்த 360 பாக்கியங்களில் ஒவ்வொன்றின் ஆரோக்கியத்திற்கும் நன்றி செலுத்தும் பொருட்டு ஒரு தர்மம் செய்வது மிக அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபிகள் யா ரசூலல்லாஹ், இத்தனை தர்மங்களை யாரால் செய்ய முடியும் என கேட்டனர். அதற்கு நபி அவர்கள், மஸ்ஜிதில் துப்பப்பட்டுள்ள எச்சிலை சுத்தம் செய்வதும் தர்மமாகும், பாதையில் கிடக்கும் சிரமம் தரும் பொருட்களை அகற்றுவதும் தர்மமாகும். அப்படி இதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையானால் 2 ரக்காய்த்து லுஹா தொழுவது இந்த அனைத்து தர்மத்திற்கும் பகரமாக ஆகிவிடும். 2வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், லுஹாவின் 2 ரக்காய்த்து தொழுவதை வழமையாக்கிக் கொள்வாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவனது பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் சரியே. 3வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், எவர் லுஹாவின் 2 ரக்காய்த்துகளை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கும் மறதியாளர்களின் கூட்டத்தில் கணிக்கப்பட மாட்டார். எவர் லுஹாவுடைய 4 ரக்காய்த்துகளை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு வழிபட்டோரின் கூட்டத்தில் எழுதப்படுகிறார். எவர் 6 ரக்காய்த்துக்கள் தொழுகிறாரோ அன்றைய காரியங்களில் உதவி செய்யப்படும். எவர் 8 ரக்காய்த்துகளை தொழுகிறாரோ அவரை அல்லாஹு தாலா வணக்கசாலிகளின் கூட்டத்தில் எழுதிவிடுகின்றான். எவர் 12 ரக்காய்த்துகளை தொழுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகிறான். இரவும் பகலாக அல்லாஹு தாலா தனது அடியார்களின் மீது கருணையும் உபகாரமும் செய்து கொண்டே இருக்கின்றான். அதில் மிக பெரிய உபகாரம் என்னவென்றால் அடியானுக்கு தன்னை திக்ரு செய்யும் வாய்ப்பை வழங்குவதாகும். வழிமுறை: லுஹா தொழுகையில் குறைந்தபட்சம் 2 ரக்காய்த்துகளாக தொழுகலாம். அதிகபட்சம் 12 ரக்காய்த்துகள் வரை தொழுகலாம். பகலின் 4 ஒரு பகுதி கழிந்த பிறகு நஃபில் நியத்துடன் தொழ வேண்டும். விரும்பினால் 2 ரக்காய்த்துகளாக தொழுகலாம் அல்லது 4 ரக்காய்த்துகளாக தொழுகலாம். இரண்டுக்கும் அனுமதி உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், லுஹாவுடைய தொழுகை அவ்வளோ மிகப்பெரிய சிறப்பு உள்ளது. அதாவது நம்ம காலையில் சும்மா இருக்கும்போது நம்ம ஒரு 11 நிஜமாகவே சொல்கிறேன், இந்த தொழுகை நமக்கு நம்மளுடைய துவாவை நிறைவேற்றி கொடுக்கும். இது என்னுடைய அனுபவமான உண்மை. இப்போது என்னால் தொழுக முடியல, இன்ஷா அல்லாஹ் என்னை தொழுது கடைப்பிடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். இந்த நிஜமாகவே இந்த தொழுகை நீங்கள் தொழுதுட்டு அதோடைய பயன் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கமாக நாம் எப்படி தொழுகுவோமோ அதே போல் நஃபிலுடைய லுஹாவுடைய 2 ரக்காய்த்துகளாக நம்ம தொழுகலாம். இல்லைன்னா 4 ரக்காய்த்துகளாக தொழுகலாம். குறிப்பாக பார்த்தோம்னா 12 ரக்காய்த்துகள் வரையும் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை தொழுதுட்டு எப்பவும் போல துவாவே கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.